வணக்கம். கடந்த ஒரு 25 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் ஒவ்வொரு செக்டார் வந்து இன்வெஸ்டார் லெவல்ல ஒரு பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு. 2000ல ஐடி செக்டார், 2020ல பார்த்தீங்கன்னா, கோவிட் பேண்டமிக்ல ஃபார்மா செக்டார், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், செமிகண்டக்டர் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு துறையிலயும் ட்ரெண்ட் ஆச்சு. இது க்ரோ ஆச்சு, க்ரோ ஆகல, இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் குடுத்தது, குடுக்கல. அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு பீரியட்லயும் இந்த துறையோட டிமாண்ட் வந்து அதிகமா கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏஐயும், டேட்டா சென்டர். இந்த ஏஐ, டேட்டா சென்டர் இது 2மே கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு செக்டார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இதுதான் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்வெஸ்டார் லெவல்ல அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இந்த ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் தான் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஏஐ டேட்டா சென்டர் மூலியமா பல துறைகள் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்கு. இத தான் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வர சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் முக்கியமா பிகினருக்கான ஒரு செஷன் இருக்கு. இது ஒரு டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன் தாம்பரம் சாலையூர்ல நடக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனிக்க போறது, அ இந்த ஏஐல இதுக்கு முன்னாடி என்னென்ன டைம் பீரியட்ல எந்தெந்த செக்டார் டிமாண்ட் அதிகமா இன்வெஸ்டார் லெவல்ல கிரியேட் ஆச்சு, இல்ல இண்டஸ்ட்ரி லெவல்ல கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2000 எடுத்துக்கிட்டோம்னா ஐடி செக்டார், முக்கியமா ஐடி வந்து கிராஷும் ஆச்சு. அந்த டைம்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனும் நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இ-காமர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரினியூவபிள் எனர்ஜி, செமிகண்டக்டர், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, ஃபின்டெக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்டார் எல்லாமே வந்து ஒவ்வொரு பீரியட்ல வந்து இன்வெஸ்டார் சைட்ல வந்து ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருந்தது. இப்போ இந்த ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் இதுதான் இன்னைக்கு இன்வெஸ்டார் சைட்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாவும் மாறிட்டுருக்கு. ஆம், கிட்டத்தட்ட ஏஐ அப்படின்றது இப்போ ரீசெண்டா ரொம்ப வேர்ல்டுல ஃபெமிலியரா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது, ஓப்பன் ஏஐயோட ChatGPT, கூகுளோட ஜெமினி, மைக்ரோசாஃப்ட், மெட்டாவோட ஏஐ இந்த மாரி அதேபோல ஆம் ட்விட்டர், டெஸ்லாவோட குரூப் கம்பெனியான குரோக். இது எல்லாமே இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஏஐ. இது எல்லாமே இன்னைக்கு இந்தியாலயும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இப்போ இந்த ஏஐயோட டிபெண்டன்சி என்ன? அதோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த ஏஐ வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா டைம் கன்சியூம் பண்ணுது, எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதுக்கான ஆன்ஸர பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட டிமாண்ட் மார்க்கெட்ல அதிகமாகும் இல்ல குறையும். ஸோ இந்த காம்படிஷன் இந்த ஏஐயோட டூலோட காம்படிஷன் கம்பெனி டூ கம்பெனி ஒரு சில கம்பெனில ஒரு சில ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ்ல அது மேபி அது பெரிய அளவுக்கு இல்லாம கூட இருக்கலாம். இப்போ காமனா இந்த ஏஐக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹை எண்ட் சர்வர் வேணும். ஆ ஜிபியூஸ் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, NVIDIA ஆ லெவல் சிப்ஸுக்கான ஜிபியூஸ் வேணும். ஸ்டோரேஜ் சிஸ்டம் வேணும். அதேபோல ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கிங் வேணும். ஆ இது எல்லாமே வந்து நியர்லி கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் வந்து வேர்ல்டு லெவல்ல தேவைப்படுது. இதெல்லாமே ஏஐயோட அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ரெக்யர்மெண்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ஹெவி அ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன். ஸோ அப்ப என்னன்னா, பவர் டிமாண்ட் இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்கு. அட்வான்ஸ் மாடல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜிபியூஸ் வந்து 24/7 வந்து யூஸ் ஆகணும். இதெல்லாமே வந்து இப்ப ஏஐயோட குரோத் எடுத்துக்கிட்டோம்னா, டேட்டா சென்டர்ஸோட நம்பர்ஸ் இன்கிரீஸ் பண்றது தான் ஏஐயோட குரோத். அதேபோல டேட்டா சென்டர்ஸ் நீங்க நெறைய இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, நெறைய பவர் பிளான்ட்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும். பவர் பிளான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இன்கிரீஸ் பண்ணணும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ணணும். ஸோ அப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6, 7 செக்டார் வந்து இந்த ஏஐயோட குரோத்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்டின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்தியாவோட டேட்டா சென்டர் அண்ட் ஏஐக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? அதோட அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, ஏஐயோட பிரெயின் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, ஜிபியு கிளஸ்டர்ஸ் தான். இதுதான் ஏஐயோட பிரெயின். ஸ்டோரேஜ் சிஸ்டம், டேட்டா மெமரி. ஸோ அப்ப என்னன்னா, இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் அதுக்கு கூலிங் சிஸ்டம்ஸ் தேவைப்படுது. ஹை ஸ்பீட் ஃபைபர் நெட்வொர்க் வேணும். பேக்கப் பவர் சிஸ்டம்ஸ் வேணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ
நார்மலா இருக்கிறத விட ஆவரேஜா 2 to 5 டைம்ஸ்க்கு மேல ஹையர் ஸ்பீடு, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே தேவைப்படுது. இப்போ கிளவுடுக்கும் டேட்டா சென்டர் 2க்கும் நெறைய பேர் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இன்னைக்கு ChatGPT ரன் ஆகுறது வந்து டேட்டா சென்டர் மூலியமா இல்ல. ஏன்னா கிளவுட் நெட்வொர்க்கிங் மூலியமா தான் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், நம்ம கேட்கிற கொஸ்டின வந்து அ க்ள ChatGPTலேருந்து நமக்கு அப்டேட் ஆகுது. ஸோ அப்போ என்னன்னா கிளவுட் பிளஸ் ஏஐ பிளஸ் டேட்டா சென்டர்ஸ். இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற கம்பெனிஸ்ல Amazon வந்து டேட்டா சென்டர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. Microsoft Azure அப்படின்ற டேட்டா சென்டர், Google கிளவுடோட டேட்டா சர்வீசஸ், ஏஐ சர்வீசஸ், கிளவுட் பிளாட்ஃபார்ம் இதெல்லாமே இவங்க மெயின்டெயின் பண்றாங்க. இப்போ இதில நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ChatGPT எப்படி ஃபங்ஷன் ஆகுது? இப்போ கரண்ட்ல. ஏன்னா டேட்டா சென்டர்ஸ் இப்ப தான் அமைக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. அது என்னன்றதையும் நான் ஷேர் பண்றேன். இப்போ ஒரு ஏஐக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதில வந்து ChatGPT எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து ChatGPTல போய் நான் பேஸ்ட் பண்றேன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம Google சர்ச்ல போய் என்ன நமக்கு தேவையானத எப்படி நம்ம கேட்போமோ, அதேபோல ChatGPTலயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதில போயிட்டு உங்களுக்கு தேவையானத நீங்க சர்ச் இன்ஜின்ல என்ன கேட்கிறீங்களோ, அதேபோல நீங்க அதில அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராம்ப்ட் நீங்க அப்டேட் பண்ற அந்த கொஸ்டின் இல்ல அது கேட்கிற விஷயத்த அது நேரா சர்வருக்கு அனுப்பும். அந்த சர்வர் எங்க இருக்குன்னா, அவுட் சைட் இந்தியால டேட்டா சர்வருக்கு போகும். மேபி அது கிளவுட் சர்வரா கூட இருக்கலாம். ஸோ, அப்ப அந்த ப்ராம்ப்ட் வந்து ஏஐல போயிட்டு ப்ராசஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இன்டர்நெட் மூலியமா நமக்கு அது ரிவர்ட் பண்ணும். ஸோ, இதுதான் வந்து ஆன்சர் பண்ணும். அதிலிருந்து நம்ம அடுத்தடுத்த கேள்வி கேட்கிறதும், அது நமக்கு ரிவர்ட் பண்றதும். ஸோ, இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா, முக்கியமா கிளவுட் மூலியமாவோ, இல்ல அவுட் சைட்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற டேட்டா சென்டர் மூலியமாவோ, ChatGPTயோட ஃபங்ஷன் வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ, அதனால தான் என்னன்னா, ஒரு சில டைம்ல வந்து நமக்கு அ அந்த டெக்ஸ்ட் வைஸ் நீங்க ஏதாவது ரிப்ளை கேட்டீங்கன்னா, உடனே நமக்கு ரிவர்ட் ஆயிடும். பட் இமேஜோ, வீடியோஸோ இந்த மாரி ஏதாவது கொஞ்சம் ஹை எண்ட் இல்ல அ ரொம்ப ஒரு இன்டென்சிவ் கொஸ்டின் கேட்குறீங்க, இல்ல வீடியோ எடிட்டிங், இல்ல இமேஜ் எடிட் பண்றதுக்கான ஒரு ஒர்க் அதுகிட்ட கேட்குறீங்க ChatGPTல அப்படின்னா, அதுக்கான டைம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்தியாக்குள்ள டேட்டா சென்டர் இல்லாததுனால இந்த ப்ராப்ளம். இன்கேஸ் இந்தியாக்குள்ள இந்த டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகி லான்ச் ஆச்சு அப்படின்னா, நம்ம கேட்குற எல்லா விஷயமும் இன்க்ளூடிங் எடிட்டிங்கா இருக்கட்டும், வீடியோ ப்ராசஸா இருக்கட்டும், எல்லாமே இம்மீடியட்டா நமக்கு டக்கு டக்குன்னு ரிவர்ட் ஆகும். ஸோ, இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜா பார்க்கலாம். அம் இப்போ இந்த டேட்டா சென்டர் இந்தியால அமைக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் செக்டார் இது எல்லாமே ஒரு மேஜர் ரீசனா பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் இந்த மாரி என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நான் எந்த ஒரு ஸ்டாக்கும் ரெக்கமெண்ட் பண்ணல. இது ஒரு லேர்னிங்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. அதனால இது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு பார்க்கும்போது, இந்த டேட்டா சென்டர் இந்தியால அமைக்கிறதுக்கான அ கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ்ல ஆனந்த் ராஜ் இருக்கு. ஆம், அதே மாரி அதானி கனெக்ட்ஸ் அப்படி இருக்கு. நெக்ஸ்ட்ரா ஏர்டெல்லோட பாரதி ஏர்டெல்லோட நெக்ஸ்ட்ரா, சிஃபி இன்ஃபைனைட் ஸ்பேசஸ், ரெயில்டெல் கார்ப்பரேஷன் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து மேஜர் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பவர் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் இது வந்து டேட்டா சென்டர்ஸ்க்கான ஒரு மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். இபிசி பிளஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் இதுக்குள்ள வந்து ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. எல்&டி, டெக்னோ எலக்ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம இங்க வாட்ச் பண்ணலாம். பேக்கப் பவர். அதாவது ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னா 24/7 வந்து ரன் ஆகணும். ஸோ அதுக்கான பேக்கப் பவர் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கமின்ஸ் இந்தியா, கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின், பேட்டரிஸ் அண்ட் யூபிஎஸ்க்கு வந்து அமராஜா பேட்டரி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்பிஎல் பவர் சிஸ்டம்ஸ். கூலிங் சிஸ்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது, ப்ளூ ஸ்டார், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், ஏடிசி இந்தியா கம்யூனிகேஷன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். சர்வர் அண்ட் ஜிபியு இன்ஃப்ராவுக்கு நெட்வெப், இ2இ நெட்வொர்க்ஸ், ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். கிளவுட் அண்ட் ஏஐ சர்வீசஸ், கிளவுட் ரிலேட்டட் ஏஐ சர்வீசஸில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எஸ்சிஎல், பெர்சிஸ்டன்ட், டாடா கம்யூனிகேஷன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த தீம் ஏன் பவர்ஃபுல்? ரொம்ப முக்கியமானது. டேட்டாவை லோக்கலைசேஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுதும். ஏஐ அடாப்ட் வந்து ஆக்சலரேட் பண்ணும். அதாவது இன்னும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி, ஸ்பீடு, இன்னும் ஒரு பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நமக்கு ரிசீவ் பண்ணும். இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஏஐயை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட வியூ, கவர்மெண்ட்டோட
இந்த ரீசன்ட் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எடுத்திருக்கிற சப்போர்ட் இதெல்லாமே ஒரு மேஜர் அட்வான்டேஜாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. எல்லாமே லேர்னிங்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த டேட்டா சென்டர்ஸை பேஸ் பண்ண கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ரிசர்ச் மூலியமாகவும் இல்லை உங்கள் ஸ்டாக் புரோக்கர் மூலியமாகவும் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். 28th சாட்டர்டே மார்னிங் 11 என்னோட டைரக்ட் ட்ரைனிங் செஷன் தாம்பரம் சாலையூரில் நடக்க போகுது. இது ஒரு பிகினர் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ஒரு ட்ரைனிங் செஷன். கம்ப்ளீட்டாக பிகினருக்கான லெவல் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் ஆப்ஷனை கற்றுக்கணுன்றவங்களுக்கான ஒரு செஷன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.